படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழம்மா மலர்விழி எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி. மாணவர்களே, இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 விரிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே நண்பன் என்கின்ற சிறுகதை தான். இந்த கதை எழுதிய ஆசிரியர் ஜெயகாந்தன். சரி மாணவர்களே, இந்த கதை பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி வாங்க மாணவர்களே, ஜெயகாந்தனுடைய படைப்புகள் சில என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் பற்றி இந்த கட்டுரை, இந்த கதை எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரே நண்பன் என்னும் இச்சிறுகதை ஜெயகாந்தன் சிறுகதைகள் தொகுதி 2 தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது. ஜெயகாந்தன் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் என்னும் ஊரில் 1934ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் சிறுகதை, புதினம், கட்டுரை, கவிதை என பல வடிவங்களில் எழுதியுள்ளார். சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய படைப்புகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சரி, இவருடைய பதிவுகள் சில படைப்புகள் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினம். அடுத்தது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிற புதினம். ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இந்த 5 படைப்புகளும் திரைப்படமாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது இவருடைய படைப்புகள் சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதை தொகுப்பு குருபீடம், யுகசந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் போன்றவை. அடுத்தது சில குறும்புதினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்மோபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்தது புதினங்கள் பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதெல்லாம் இவருடைய படைப்புகளில் சிறந்த சிலவை. அடுத்தது நம்ம மொழிபெயர்ப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம், ஒரு கதாசிரியனின் கதை, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் இவருடைய மொழிபெயர்ப்புகள். சரி, அடுத்து நம்ம இந்த கதை பகுதிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நுழைமுன் பகுதியை பார்த்துட்டு அப்புறமா கதைக்குள்ளே போகலாம். நுழைமுன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனிதர்களின் நடத்தை மாற்றங்களில் அவரவர் நண்பர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அதனால்தான் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் என்பர். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான நண்பர்கள் அமையும் போதுதான் அவர்களின் வாழ்க்கை சிறப்படைகிறது. வள்ளுவரும் இடுக்கண் களைவதாம் நட்பு என நட்பின் மேன்மையை நயம்பட உரைக்கிறார். மேலும் நட்பின் சிறப்புகளை கூறாத இலக்கியங்களே இல்லை. இவ்வாறு நட்பின் பரிணாமங்கள் பலவற்றை பேசுகின்றது இச்சிறுகதை. அடுத்து கதைக்குள் செல்லலாம் மாணவர்களே. மதுரைக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த வேணு பட்டணத்திற்கு படிக்க வேண்டும் என்ற ஆசையினால் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். சந்திரனும் அவனும் ஒரே வகுப்பு, ஒரே ரூம். சந்திரன் கல்லூரியில் சேர்ந்த முதலாண்டிலேயே அவனது படிப்பிற்கும் வளர்ப்புக்கும் பொறுப்பாயிருந்த மாமாவையும் இழந்துவிட்டு கல்லூரி படிப்பையே நிறுத்தி விடுவதாக இருந்தான். மாமாவின் மரணத்திற்கு பின் தான் கல்லூரியிலிருந்து நின்றுவிடப் போவதாக தனக்கு நெருங்கிய நண்பர்களிடம் சோர்வும் சோகமும் நிறைந்த குரலில் சொல்லி விடை பெற்று கொண்ட பின் ரூம் நண்பனிடம் தன் நிலைமையை சந்திரன் தெரிவித்த போது வேணு பதறி போனான். சந்துரு, நீ என்னோடு இந்த ரூமில் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம், பெருமை தெரியுமா? நீ படிப்பு விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ இங்கேயே தொடர்ந்து படிக்கிறதுக்காக ஏதாவது நான் செய்ய முடியும்னா நிச்சயம் சந்தோஷமாக அந்த உதவி செய்வேன் என்று வேணு கூறுகையில் சந்திரன் முதலில் வியந்தே போனான். வேணு, உன் அன்பை தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் இருந்துட்டேன். உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. என்ன உதவி கேட்குறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளவு நாள் எங்கள் மாமாவுக்கு ஒரு சுமையாக இருந்தேன். அவரும் போய்விட்டார். இன்னொருத்தர் சுமக்க வேண்டிய சுமை நான். நட்புங்கிறது சுமையில்லை வேணு என்று கண் கலங்கினான் சந்திரன். சந்துரு, உதவ சக்தி உள்ளவனுக்கு உதவி செய்கிறது சுமையாகாது. நீ என் உதவி ஏற்றுக்கத்தான் வேணும் என்று வேணு சொல்லும்போது சந்திரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அதன் பிறகு வேணுவும் சந்திரனும் சக வகுப்பினர் என்பது மட்டுமல்லாமல் எல்லா விதங்களிலும் சமமான ஒத்த தரத்தவர் ஆகினர். ஒருமுறை கை கடிகாரத்திற்காக வேணுவுக்கு ஊரிலிருந்து 400 ரூபாய் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் 200 ரூபாய் விலையில்
2 கடிகாரங்கள் வாங்கினான் வேணு. அதில் ஒன்றை சந்திரனுக்கு அவன் தந்தபோது இதெல்லாம் அதிகம் என்று தயங்கினான் அவன். எனினும் வேணுவின் அன்பு கண்டிப்பை அவனால் மீற முடியவில்லை. படிப்பு முடிந்து கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது வேணுவை அவனது தகப்பனார் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தியிருந்த தொழிற்சாலை வரவேற்றது. சந்திரன் உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லத்தான் அவனுக்கு தெரியுமே அல்லாது உலகத்தில் எப்படி வாழ்வது என்று அவனுக்கு தெரியாது. அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட வேணு, உதவி கேட்பது நட்பின் உரிமை. இதில் கேவலம் என்று நினைக்கவோ வெட்கப்படவோ நியாயமில்லை. அப்படி இருந்தால் அந்த நட்பு முழுமையாய் இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தம் என்றான். சில நாள்களுக்கு பிறகு வேணு உற்சாகத்தோடு சந்திரனிடம் சொன்னான். எங்கள் அப்பாவுக்கு சிநேகிதர் ஒருத்தரை இன்னைக்கு தற்செயலாக பார்த்தேன். அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னு பெரிய அளவில் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார். உனக்கு தகுந்த வேலை பத்திரிகை ஆசிரியன் தொழில்தான்னு எனக்கு தோணுச்சு. கேட்டு வச்சேன். இந்த மாதமே உனக்கு வேலை கிடைச்சிடும் என்று வேணு தன் முயற்சியின் வெற்றியை குதூகலத்துடன் தெரிவித்ததை கேட்கும்போது சந்திரனுக்கு முதலில் ஒருவித பயமும் அதே சமயத்தில் தான் ஒரு எழுத்தாளனாகவும் பத்திரிகை ஆசிரியனாகவும் மாறப்போகும் மகிழ்ச்சியும் பிறந்தது. அதன் பிறகு இந்த 5 வருஷ காலத்தில் நண்பர்கள் இருவரும் மாதத்திற்கு ஓரிரு முறை கடிதம் எழுதி கொள்வார்கள். வேணு சந்திரனின் கதை கட்டுரைகளை படித்து மகிழ்ந்து பாராட்டி எழுதுவான். தொழில் விஷயமாக சென்னைக்கு வரும்போதெல்லாம் சந்திரனை தன்னோடு அழைத்து கொண்டு சுற்றுவான். சந்திரன் வேண்டாமென்றாலும் கேட்காமல் 100ம் 200ம் செலவுக்கு தந்து செல்வான். ஆனால் வேணு அனுபவிக்கும் வசதிகளையெல்லாம் எவ்வித பொறுப்பும் சிரமங்களும் இல்லாமல் தான் அவனது நண்பனாய் இருப்பதால் மட்டும் அனுபவித்து கொண்டிருப்பதாய் பலமுறை எண்ணியிருக்கிறான் சந்திரன். போன மாதம் பத்திரிகை உரிமையாளருக்கும் சந்திரனுக்கும் கடுமையான அபிப்பிராய பேதம் பிறந்தது. சார், போதும், எழுத்தாளர்களை பற்றியும் எழுத்தை பற்றியும் உங்கள் மேலான அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்க என் ராஜினாமா என்று மனக்கொதிப்புடன் கிறுக்கிய ராஜினாமா கடிதத்தை அவர் கையில் திணித்துவிட்டு வெளியேறினான் சந்திரன். அதெல்லாம் எந்த தைரியத்தில்? வேலையை விட்டபின் 2 கடிதங்கள் எழுதினான் வேணுவிற்கு. அந்த 2 கடிதங்களுக்கும் அவன் பதில் பெறாதது ஓர் அதிசயம்தான். பிறகு கையில் இருந்த 15 ரூபாயுடன் மதுரைக்கு புறப்பட்டான். மதுரை ஜங்ஷனை விட்டு வேணுவின் வீட்டிற்கு போகாமல் நேரே அவனது ஆபீஸ்க்கே போனான் சந்திரன். வரவேற்பறையில் இருந்த பத்திரிகை புரட்டி கொண்டு வெகுநேரம் உட்கார்ந்திருந்தான். பிறகு ஒரு பியூன் வந்து அழைத்தான். மனசில் ஏற்பட்ட சலனங்களை மறைத்து கொண்டு நட்பு முறையில், என்னப்பா வேணும், என் 2 லெட்டருக்கும் நீ பதிலே போடலையே, அதான் நேரிலே வந்து உன்னை தெகுக்க அடிக்கணும்னு வந்துட்டேன் என்று செயற்கையாய் வரவழைத்து கொண்ட உற்சாகத்துடன் கூறினான் சந்திரன். ஓ, எனக்கு நேரமே இல்லை என்று மிடுக்குடன் தோலை குலுக்கி டையை சரி செய்து கொண்டான் வேணு. பேசும்போது கூட அவன் சந்திரனின் முகத்தை பார்க்கவில்லை. இந்த புதிய மாற்றத்தை சந்திரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருவரும் மௌனமாய் அமர்ந்திருந்தனர். சந்திரன் வேணுவை பற்றியே யோசித்தான். மனித குணங்கள்தான் எத்தனை ஆச்சரியமாக திடீர் மாற்றமுறுகின்றன. அவன் ஏன் என்னை பார்க்கக்கூட இல்லை? மௌனத்தை கலைத்து பேச ஆரம்பித்தான் சந்திரன். வேணு, நான் அந்த வேலையை விட்டு விட்டது உனக்கு தெரிஞ்சிருக்கும். எழுதியிருந்தியே. புத்தியை கொண்டு வேலை செய்கிறவன் யந்திரமாகிவிட முடியுமா என்று படபடத்தான் சந்திரன். ஓ என்று உதட்டை பிதுக்கினான் வேணு. சரி சந்துரு, இது உன் சொந்த விஷயம். 1:30 மணிக்குள் நான் வீட்டிற்கு புறப்படணும். வந்த காரியத்தை சொல் என்று கைக்கடிகாரத்தை பார்த்தான் வேணு. அவன் தன்னை அலட்சியப்படுத்துவதும் சொந்த விஷயம் என்று ஒதுங்கி போவதும் சந்திரனின் மனத்தை உறுத்தியது. எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் வேணும் என்று பாதி புன்னகையோடும் பாதி முகம் சிவந்தும் கேட்டுவிட்டான் சந்திரன். என்கிட்ட இப்போ பணம் இல்லை, இன்னொரு சமயம் பார்க்கலாம் என்று கூறி இருக்கை நின்றும் எழுந்தான் வேணு. இருவரும் வெளியே வந்தனர். ஒரு காக்கி பையுடன் வந்து கொண்டிருந்த சந்திரனுக்கு உலகமே ஒரு வெளிமயக்காய் தோன்றியது. காரில் ஏறிக்கொண்ட வேணு சந்திரனின் முகத்தை பார்க்காமலேயே பர்சிலிருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து காருக்கு வெளியே நிற்கும் சந்திரனிடம், ஊருக்கு போக பணம் இருக்கா என்று கேட்டவாறு நீட்டினான். ரொம்ப தேங்க்ஸ் என்று உரிமைவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தான் சந்திரன். ஆனால் என்றோ அவன் வாங்கி தந்த கைக்கடிகாரத்தை விற்றுவிட்டு சென்னை வந்து சேர்ந்தான். அவன் நினைத்தது போல் ஒரு வேலை என்பது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. 1 மாதம் ரொம்பவும் சிரமப்பட்டான். ஒன்றும் நடக்கவில்லை. அவனது சிரமத்தை கேள்விப்பட்ட மாஜி முதலாளி பொது விருந்து ஒன்றில் தற்செயலாய் சந்திப்பது போல் அவனை கண்டு பேசினார்.
வங்காளத்திலே உழைக்கும் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு ஒரு தனி பத்திரிகை நடத்துகிறாங்க. தாங்கள் வேலை செய்யும் பத்திரிகையில் எழுதிய நிர்பந்தங்களை தவிர்த்தும் அதே விஷயங்களை மறுத்தும் கூட அதில் 4 எழுதுவார்கள். நீயும் அப்படி செய்யலாமே. ஆனால் இங்கே உன்னை தவிர வேறு எவனுக்கு சொந்த கருத்துக்களும் லட்சியங்களும் இருக்கு? உன்னை மாதிரி 10 பேர் கூட தேர மாட்டாங்களே என்று இவனது போக்குக்கு அவர் அனுதாபம் தெரிவிக்கும் போதே மற்றவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டது சுருக்கென்று தைத்தது அவனுக்கு. இப்போது அவன் மீண்டும் பழைய இடத்தில் வேலைக்கு அமர்ந்த பின் தன்னை போன்ற பலரையும் சந்தித்து பேசி வங்காளத்தில் இருப்பது போல தங்களுக்கும் ஒரு பத்திரிகைக்கான முயற்சிகள் பல செய்து வருகிறான். லட்சியங்கள் தான் பேசும்போது எவ்வளவு சுலபமாக இருக்கின்றன. மாலை 6 மணிக்கு மேல் ரூமுக்கு வந்தான் சந்திரன். பூட்டி இருக்கும் அறைக்கதவின் முன்னே ஒரு ஸ்டூலில் அமர்ந்திருந்த வேணு எழுந்து, ஏய், நீ ரொம்ப இழைச்சி போயிட்டேப்பா என்று அவன் தோள் மீது கை வைத்தான். மௌனமாய் அவன் கையை விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் சந்திரன். சந்துரு, உனக்கு என் மேலே ரொம்ப கோபம் இல்லை என்று புன்னகையோடு கேட்டான் வேணு. சந்துரு, இப்போ தான் ஞாபகம் வருது. நட்புன்னு எழுதியிருந்தியே ஒரு கதை, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை நினச்சி நீ எழுதியிருந்தாலும் அந்த பணக்கார நண்பனின் பாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தனை தப்பாக புரிஞ்சுக்கிறதுலே கூட ஒரு எழுத்தாளனுக்கு நன்மை இருக்குது. இல்லாட்டி அப்படி ஒரு பாத்திரம் பிறந்திருக்குமா? வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பாத்திரங்கள் தானே இலக்கியங்களிலேயும் உண்டாகுது என்று சந்திரன் சொன்னபோது வேணு சிரித்தான். அவன் சிரிப்பதைக் கண்டு சந்திரன் பேச்சை நிறுத்தினான். இவன் தப்பபிப்பிராயத்தை எவ்விதம் மாற்றுவது என்று நினைப்பில் வேணு தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். சந்துரு, நீ உன் கதையில் எழுதியிருக்கியே பணக்காரங்க நட்பு நிரந்தர நட்பு இல்லேன்னு. அந்த மாதிரி நம்ம சிநேகிதமும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன் என்று கூறவும் சந்திரன் அதை நம்ப முடியாதவன் போல் வேணுவின் கண்களை பார்த்தான். இப்படி உட்கார், விளக்கமாக சொல்கிறேன் என்று தன் அருகில் இருந்த நாட்காலியை அவன் பக்கம் இழுத்து போட்டான் வேணு. எனக்கு தொழில் முறையிலேயும் அந்தஸ்து ரீதியிலேயும் பல பேர் இருக்காங்க, நண்பர்கள்ங்கிற பேரில். அதெல்லாம் பயன் கருதி போடுற வேஷம். வாழ்க்கையில் நட்புங்கிறது ஒரு பயன் மட்டும் கருதி நட்பு கொள்கிற நண்பன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது கூட பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நண்பன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி நான் பலரை நினச்சிருக்கேன். அவங்க உதவின்னு வர்ற போதெல்லாம் நான் கடமைன்னு நினச்சி உதவி செஞ்சேன். ஆனால் புதிய புதிய பிரச்சனைகள் தோணிக்கிட்டே இருக்கிறதுனால தானே வாழ்க்கை. அந்த நியதி எனக்கும் உண்டுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. கடைசியிலே என் நட்பு ஏதோ ஒரு சமயம் அவங்களுக்கு பயன்படாத போது அந்த நண்பர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறவங்களாக மாறிப்போனாங்க. இப்படி எல்லாரும் போக இறுதியில் எனக்கு மிஞ்சிய நண்பன், ஒரே நண்பன் நீதான். நீயும் ஒரு உதவின்னு வந்து நின்ன உடனே எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அது தப்பில்லையே என்று வேணு கேட்கும்போது அது உண்மைதான் என்பது போல் உதட்டை கடித்தவாறு தலை குனிந்தான் சந்திரன். உன்னை பற்றி ஒரு உயர்ந்த மனிதனின் உயிருக்குயிரான நட்பை பற்றி பொறுப்போட யோசித்தேன் சந்துரு. உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தான் சமாளிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய நட்பு உன்னை அசட்டு மனிதனை ஆக்கிடக்கூடாது. மேலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நட்பு முறிஞ்சு போகுமோன்னு நான் பயந்தேன். நீ பேசும் லட்சியங்களுக்கு உகந்த வேலை இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்க முடியாது. பெரிய விஷயங்களை பற்றி சமத்காரமாகவும் ஆவேசமாகவும் பேசுறதுலேயே சுகமடைகிற இன்றைய தமிழ்நாட்டு சராசரி மனிதர்களில் நீயும் ஒருவனை ஆயிடக்கூடாது. ஒரு கடமையும் பொறுப்பும் இல்லாதவன் உலகத்திலே எதையுமே சாதிக்க முடியாது. நாளடைவிலே நட்புக்கு கூட லாயக்கில்லாதவனா அவன் மாறிடுவான் இல்லையா? இருவரும் சில வினாடிகள் மௌனமாயிருந்தனர். அவன் சொன்ன விஷயங்கள் பல உண்மைகளை தன்னுள் செலுத்தியிருப்பது போல் உணர்ந்த சந்திரன் தலையை சொரிந்தவாறு சிந்தனை வயப்பட்டான். வாழ்க்கை ஒரு போராட்டம்னு சொன்னால் போதுமா? இந்த உலகத்தில் நீ போராடி சாதிக்க வேண்டிய காரியத்திற்கு நீ உன்னை நம்பாமல் என்னை நம்பி ஓடி வந்தா அது சரியாகுமா? நீ இருக்கிற இடத்தில் நிலையாய் நிற்கணும், நிற்க பிரயத்தனப்படணும். அதுக்கு மேலே தான் நட்பு. நட்பு ஒரு சுமையில்லேன்னு நீதான் சொல்லுவே என்று சிரித்தான் வேணு. சந்திரனின் மனமும் லேசாகி இருந்தது. வேணுவை பார்த்து புன்னகை புரிய வேண்டும் போல் இருந்த போதிலும் வேறு ஏதோ ஓர் உணர்ச்சியில் சந்திரனின் உதடுகள் துடித்தன. எல்லா நண்பர்கள்கிட்டேயும் செய்த தப்பை உன்கிட்டேயும் நான் செய்ய விரும்பலை என்று சொல்லிக்கொண்டே, நீ ரொம்ப பிரியமாக கேட்டையே அந்த சூட் என்ற அட்டைப்பெட்டியை திறந்து அவன் முன் வைத்தான் வேணு. இப்போ இதோடு கூட உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு என்று பர்ஸை திறந்தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சந்திரன் தயங்குவது கண்டு வேணு சிரித்தான். சந்துரு, நம்ம நட்புக்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஒரு அடையாளம்தான். பணமும் பொருளும் ரொம்ப அல்பமான விஷயம் என்று வேணு கூறும்போது தன்னை மீறிய சந்தோஷத்துடன் அவனை பார்த்த சந்திரன் அவனை நோக்கி கை நீட்டினான். வேணு தன் கையில் இருந்த பர்ஸை கீழே போட்டுவிட்டு சந்திரனின் கரத்தை பற்றி குலுக்கினான்.
அப்போது நட்புக்கு இவையெல்லாம் அடையாளமே தவிர ஆதாரம் அல்ல என்று வேணு கூறியதற்கு ஒப்ப அந்த விலையுயர்ந்த சூட்டும் பணம் நிறைந்த பர்சும் அவர்கள் காலடியில் விழுந்து கிடந்தன. இவ்வாறு கதை முடிகின்றது மாணவர்களே. என்னுடைய அடுத்த பதிவு இந்த கதையினுடைய சுருக்கமாகவும் விளக்கப்பதிவாகவும் அமைகின்றது. அதனால் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.